Hey guys, welcome back to another video after 5 years. எனக்குமே தெரியல ஜாலியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போட்டு இருந்தேன். அட் பாயிண்ட் ரெகுலரா ஒரு 30 வீடியோ போட்டுட்டேன். எதுக்காக விட்டேன்னு தெரியல, விட்டுட்டேன். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ரெஸ்ட் அண்ட் டன், அதை பத்தி இப்ப பேச வரல. ஓ எதுக்குடா வந்திருக்க, இனிமேச்சும் கன்சிஸ்டண்டா வீடியோ போடுவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கேட்க மாட்டீங்க. இன்கேஸ் கேட்டீங்கன்னா போட ட்ரை பண்றேன். அண்ட் முக்கியமான விஷயம் ஏன் இந்த சேனல் விட்டது அப்படின்னா, ஒரு ஸ்கோப் ஆஃப் சேனல் இல்லை. நம்ம எதுக்காக வந்துட்டு சேனல் ரன் பண்றோம் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை. ரேண்டமா என்னென்னலாம் எனக்கு பிடிக்குதோ, என்னென்னலாம் நான் பண்றேனோ, என்னென்னலாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அது இந்த சேனலுக்காக எடுத்து வீடியோ போட்டுட்டு அப்படிதான் டே பை டே போயிட்டு இருந்துச்சு. அட் எ பாயிண்ட் ஸ்டடீஸ் அப்போ காலேஜில் இருந்தேன். ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்போ பிளேஸ்மெண்ட், அதுக்கு அடுத்து ஜாப் ஸ்விட்சிங் அப்படியே போயிட்டு இப்போ வந்துட்டு ஒரு மிட்-20s இருக்கப்போ எனக்கு பர்சனலாக தேவைப்படுற விஷயங்கள் பார்த்தா ஹவு டு பில்ட் மை ஃபிட்னஸ், மை ஹெல்த், அண்டு எப்படி வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது, பர்சனல் ஃபினான்ஸ், இதெல்லாம் வந்து நான் புதுசாக தேடுறேன், புதுசாக படிக்கிறேன். அப்போதான் ஒரு ஐடியா இருந்துச்சு, ஏன்னா இதே போல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் எனக்கு தேவைன்னு நினைச்சனோ அதெல்லாம் வந்து நான் கன்சியூம் பண்றப்போ ஒரு வீடியோவா அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தோமே, அதே போல ஏன் நம்ம இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட். ஒரு பெரிய டிஸ்கிளைமர், நானும் ஒரு நியூபி தான். எனக்கும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல அவ்வளோ பெரிய ஐடியாஸ் கிடையாது. பட் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதே போல் ஃபிட்னஸ்ல ஒவ்வொன்றும் சேஞ்சஸ் பண்ணது கிடையாது. பட் 3 to 4 இயர்ஸ் ஜிம் அப்பப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, அதை நம்ம மட்டும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவோம், அதை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி. ஸோ ரைட் நவ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் வீக்லி மினிமம் 2 வீடியோஸ். ஒன்று வந்துட்டு ஃபிட்னஸ்க்காக, இன்னொன்று வந்துட்டு ஃபைனான்ஸுக்காக. பிகாஸ் இது 2 விஷயம் தான் வந்து என் கூட இருக்கிறவங்க என்கிட்ட நிறைய கேட்டது. எப்படியே வந்துட்டு ஃபிட்டாக இருக்க முடியும், எப்படி வந்துட்டு டே டு டே லைஃப்ல எப்படி ஃபிட்னஸ் வந்து இன்ட்ராபிட் பண்ண முடியும், அதே போல் எப்படி மணி மேனேஜ் பண்ணலாம். இந்த கொஷின்ஸ் தான் வந்து மிட்-20s இருக்க பல பேர் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறப்ப கேட்டது. எனக்கு அதில் பெருசாக ஐடியா இல்லை, பட் அதை நம்ம கற்றுக்கணும். அது வெறுமனே நம்ம கற்றுக்கலான்ட்டு போனால் மேபி 1 or 2 வீடியோஸ் பார்த்து முடியும். அதை ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு டாக்குமெண்ட் போல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அடுத்த வாரமாச்சும் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இது வந்துட்டு ஒரு ஜர்னர், இந்த 2 வீடியோஸ் வந்துட்டு போடணும் அப்படிங்கிறது. இது இல்லாமல் மேபி நான் எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு சினரிக்கான ஒரு ஏரியாவுக்கு போகிறேன், ஆர் வந்துட்டு ஒரு லைக் இங்கேருந்து 2 days 3 days ட்ரிப் அது போல் நான் இங்கே போகிறேன் அப்படின்னா மேபி அதையும் டாக்குமெண்ட் பண்ணி இதை ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த மெயின் திங் இஸ் வந்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அது போல ஒரு ஃபார்ம் ஆகாமல் நம்ம ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ இந்த வீடியோ யாருக்குலாம் ரீச் ஆகும்னா, என்னோட ஏஜில் இருக்க 20+ உள்ளவங்க, ஆர் அவங்க டீனேஜர்ஸ் உள்ளவங்க, அவங்க தான் மோஸ்ட்லி பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகி வி ஷுட் பில்ட் அவர் ஃபிட்னஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். அதுதான் ஒரு ஆசை. திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு திருப்பி எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக வந்துருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட், லெட்ஸ் பில்ட் அண்ட் க்ரோ டுகெதர். அடுத்த வாரம் வீடியோஸில் பார்ப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆன் யுவர் டைம். பை பை.